மாதிரி ஒரு வினோதமான கிராமத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த கிராமத்துல எந்த ஒரு பொருளுமே சிகப்பு கலர்ல இருக்கக்கூடாது. சிகப்பு கலர்ல ஒரு பூ வளர்ந்துச்சு அப்படின்னா கூட அதை கொண்டு போயிட்டு புதைச்சிருவாங்க. எதனாலனா இந்த கிராமத்துல வந்துட்டு சிகப்பு கலர் ரொம்ப பிடிச்ச ஒரு பூதம் இருக்கும். எந்த வீட்டுல எல்லாம் சிகப்பு கலர் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து இந்த பூதம் கொண்டுடும். இந்த ஊர் மக்கள் அந்த பூதத்துக்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க பண்ணியை தூக்கி போடுவோம், ஆனா நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு. ஆனா இந்த பூதம் ஒரு நாள் மட்டும் அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு ஊருக்குள்ள வருது. ஊர் காவலாளி ஒருத்தன் வந்துட்டு உட்காந்துருப்பான். அவன் வந்துட்டு இந்த பூதம் வரத்தை பார்த்த உடனே ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பெல் இருக்கும், அதை அடிப்பான். இந்த பூதம் வரத்து தெரிஞ்ச உடனே எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. படத்தோட லாஸ்ட்ல தான் சொல்லுவாங்க, இது பூதமும் கிடையாது ஒன்னும் கிடையாது, சாதா ஒரு மனுஷன் தான். முன்னாடி காலத்துல வாழ்ந்தவங்க ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய செப்பரேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம எல்லாருமே ஒன்னா வாழணும்னு சொல்லிட்டு தான் முன்னாடி காலத்துல இருந்தவங்க இந்த மாதிரி பூதம் இருக்குது அதனால எல்லாம் ஒன்னா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஆனா அதையே ஒரு நல்ல சான்ஸா பயன்படுத்திட்டு ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில அது எல்லாருக்கும் தெரிஞ்சும் போயிடும், அந்த ஆளும் இறந்துருவான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி